அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். நான் தீபிகா. அண்ணாமலை அவர்களுடைய மாநாடு அப்படிங்கிறது எல்லாரும் பேசும் பொருளாக மாறி இருக்கின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ அவர் எங்க போய் என்ன பண்ணாலும் சரி சிறப்பா வருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குலாம் நிறைய % உண்டு. ஸோ நீங்களும் அவர் முழுசா நம்புறீங்க அப்படிங்கும் போது ஐ சப்போர்ட் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. எவ்வளவு பேர் அவருக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் இன்னொரு தேங்க்யூ சொல்லணும். நேற்று வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டொனேஷன்ஸ் அப்படிங்கிறது முடிஞ்சுன்னா எனக்கு பண்ணுங்க. நம்ம சேனல் வளர்ச்சிக்காகவும் என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் கேட்டிருந்தேன். நான் எதிர்பார்க்கல. நிறைய பேர் உங்களால முடிஞ்ச குட்டி கான்ட்ரிபியூஷன் இருந்து சரி கொஞ்சம் பெருசுல இருந்து சரி எல்லாருமே பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு வேற என்ன சொல்றது, உங்களுடைய இந்த லவ்க்குலாம் நான் என்ன சொல்லுவேன்னு எனக்கே தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இப்போ கண்டென்ட் குள்ள போயிடுவோம். ஸோ இப்போதைக்கு பொள்ளாச்சியில அந்த மாநாடு அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அண்ணாமலைக்கு செம்ம சந்தோஷமாமா, செம்ம ஹாப்பியா இருக்காரு. என்னடா அது இவ்வளவு சந்தோஷம் அவருக்கு அப்படின்னு பார்த்தா முக்கியமான ஒரு விஷயம் அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு பொதுவா ஒரு நிகழ்ச்சிக்கு வராங்க போறாங்க அப்படிங்கும்போது அசம்பாவிதங்கள் அப்படிங்கிறது சிலது நடக்கும். ஸோ ஆனா இங்க வந்ததும் சரி போனதும் சரி எதுவுமே இல்லாம நல்லபடியாக யாருக்கும் எந்த விதமான ஒரு இடையூறும் இல்லாம நல்லபடியா போயிருக்காங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரா. அந்த அளவு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது இங்க ரொம்ப அழகா ஆர்கனைஸ் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூடிய இந்த வாலண்டியர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறாரு. இது என்ன சந்தோஷம், முக்கியமான ஒரு ரியல் சந்தோஷமே இருக்கு. ஸோ இப்போ ஒரு சர்வே அப்படிங்கிறது ஒரு மாநாடு முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்க வந்து எவ்வளவு பேர் வரைக்கும் வந்திருக்காங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எடுக்கப்படும். ஸோ இந்த மாதிரி வெளியிட்டதுல ஒரு தகவல், இந்த தகவலை பார்த்து அன்எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளவு பெருசா அப்படின்னு சொல்லி அங்க ஒட்டுமொத்தமா அங்க இருந்தவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் இவ்வளோ இல்லை அப்படின்ற அளவுக்கு நினைச்சாங்களாமா. ஸோ கிட்டத்தட்ட உள்ள மட்டும் அந்த ரூஃப்க்கு உள்ள மட்டும் 25,000 சேர்ஸ் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. வெளியில அப்படிங்கிறது எல்இடி திரைகள்லாம் வச்சு அவங்க கன்வீனியன்ட்டா உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு எல்லா ஏற்பாடுகள் அப்படிங்கிறதும் செய்திருக்கிறாங்க. ஸோ இதுக்கு மட்டும் 25,000 உள்ள அப்படின்னாலும் வெளியில அப்படிங்கிறது எல்லாத்தையும் சேர்த்து டோட்டலா ஒரு 50,000 இருந்து 75,000 நபர்கள் வரைக்கும் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க. இவங்க கணக்கு போட்டிருக்காங்க. பட் அங்க பிரசன்ட் ஆயிருக்க பீப்புள்ஸ் எவ்வளவு தெரியுமா? சூப்பருங்க, 2 லட்சம் நபர்களாம். பெருசுல ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? வேற என்ன சொல்றதே தெரியலங்க, அவ்வளோ க்ரௌடாங்க, நல்ல கூட்டமா. இதை பார்த்து அப்படியே வயிறு எரியுது தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜெலிசில் பாட்டில் இருக்கா, அந்த நம்மளாம் சின்ன வயசுல செரிக்கல அப்படின்னா அம்மா எல்லாம் வந்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா, ரோஸ் கலர்ல ஒரு டானிக் டப்பா மாதிரி, அதுவே இப்போ ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சாமா. ஐயோ வயிறு எரியுதுன்னு சொல்லிட்டு பாஜகவினர் ஆகட்டும் திமுகவினர் ஆகட்டும், என்னன்னா இது கட்சியை ஒன்று ஆரம்பிச்சாரு ஒன்றும் வரமாட்டாங்கன்னு பார்த்தா இவ்வளோ அளவுக்கு கூட்டம் அப்படிங்கிற அளவுக்கு மண்டை காஞ்சு போய் நின்று பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. செம்ம சந்தோஷமா இருக்குங்க எல்லாருக்கும். இதுல முக்கியமா நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது, எங்கேயுமே யாருக்குமே வந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் உங்களுக்கு பணம் கொடுக்குறோம் நீங்க வாங்க, இவ்வளவு நபர்கள் நீங்க கூட்டிட்டு வரணும் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எந்த நிர்வாகிகளுக்கும் எந்த விதமான வாலண்டியர்ஸ்க்கும் எந்த விதமான நிபந்தனைகளையும் அண்ணாமலையினுடைய தலைமை போடவே இல்லையா. நீங்க யாரையுமே வந்து நீங்க வாங்கன்னு சொல்லிலாம் வலுக்கட்டாயமாக கூப்பிட வேணாம். வராங்களா வரட்டும், நீங்க வாங்கன்னு சும்மா இன்வைட் பண்ணுங்க. பட் நீங்க ஒரு 10 பேரை கூட்டிட்டு வரணும், அவங்க ஒரு 10 பேரை கூட்டிட்டு வரணும். அந்த மாதிரி செயின் லிங்கோ இல்ல எல்லாரையும் வந்து கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வர்றது அப்படிலாம் கிடையவே கிடையாது. இஷ்டப்படுறவங்க வரட்டும். எவ்வளவு பேர் கூடுறாங்க, இந்த ட்ரக்ஸ் இதை வந்து நம்ம தடுக்க போறோம், இந்த கண்டென்ட் நம்மளோடது. ஸோ இந்த மாநாட்டுக்கு யாரெல்லாம் வராங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம், பொறுமையா பார்ப்போம், எவ்வளவு பேர் வந்து ஆர்வமா இருக்காங்கன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க எப்படி இருக்கு அவங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தெளிவா இருந்திருக்காங்க. சரி கூட்டம் அவ்வளவு கூட்டம் சூப்பர்ல, நிஜமா வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படியே சொல்லிட்டே போனா ஒரு பெருமையா பேசிக்கிட்டே போலாம், வீடியோவே பத்தாது. வசந்தராஜன் அவர்கள் அங்க பேசும்போது அவரு சொல்றாரு, ஒரு குவார்ட்டருக்கு கூடுற கூட்டம் அப்படிங்கிறது கோட்டரோ இல்ல பணமோ எதுவுமே கொடுக்காம இவ்வளவு அளவுக்கு ஒரு கூட்டம் கூடி இருக்கு அப்படின்னா நம்ம தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அங்க வந்து ஒரு சரக்கு கிடையாது, பிரியாணி கிடையாது, ஏன்னா அங்க வந்து சண்டை சச்சரவு கிடையாது, எதுவுமே இல்லாம அழகா வந்தாங்க, அழகா பார்த்தாங்க, அழகா போனாங்க. அவங்க உட்கார்ந்து அந்த சேர்ஸை கூட அழகா திரும்பவும் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு அங்க இருந்த குப்பைகளை கூட அழகா எடுத்து கிளீன் பண்ணி வச்சுட்டு தெளிவாக போயிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தா நல்லா தானே இருக்கு, பெருமையா சொல்லிதானே ஆகணும். சூப்பர், வேற லெவல். இந்த மாதிரி வேலைகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடக்கணும். போதைப் பொருளுக்கு எதிரான பேச்சு அப்படிங்கிறது அந்த தீம் கரெக்டா, அந்த மாநாட்டினுடைய அவங்க பிளான் பண்ண தீம் அதுதான். ஸோ அங்க வந்து நான் மாநாடு அப்படிங்கிறது போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு மாநாடு அப்படிங்கிறத நடத்திட்டு நாங்க உள்ள வந்து முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்தோம், இந்த தலைவர்களை சார்ந்தோம், அவங்களை குறி வச்சு நான் திட்டுறதும் இப்பெல்லாம் பண்ணேன் அப்படின்னா கண்டென்ட் என்னவாயிடும், அப்படியே சொதப்பி அப்படியே திரும்பி டேர்ன் அடிச்சு போயிடும். பட் அங்க அந்த மாதிரி நடக்கலைங்க.
உண்மையா நடக்கல. அண்ணாமலை அவர்களும் சரி, அவருக்கு முன்னாடி பேசின பல நபர்களும் சரி, தெளிவாக கண்டென்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணி அழகா அவங்க என்ன டெலிவர் பண்ணணும்னு நினைச்சாங்களோ, போதை கலாச்சாரங்கள் எவ்வளவு தவறானது அப்படிங்கறத பத்தியும், அந்த விழிப்புணர்வு மாநாடு அப்படிங்கிற கண்டென்ட்டுக்குள்ள அழகா அவங்க எல்லாத்தையும் கவர் பண்ணாங்க. கூடுதலான பேச்சுகள் இருக்கும் பட்சத்துல அது தட் இஸ் ஓகே. பட் கண்டென்ட் கவர் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ். ஸோ இதுக்கும் ஒரு பாராட்டுகள். எல்லாத்தையும் சேர்த்து அண்ணாமலை இஸ் ஹாப்பி. அண்ணாச்சி அண்ணாமலையுடைய மாநாடு சிறப்பாக முடிந்ததுக்கு அப்புறமா வந்த சர்வே ரிப்போர்ட்டும் வேற லெவல், செம்ம ஹாப்பியா இருக்கிறாரு. அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயங்க, திமுகவினுடைய ஒரு நான் தாங்க கைப்புள்ள அப்படின்னு சொல்லக்கூடிய அருண் IPS அவர்கள் திரும்பவும் மாத்தி தூக்கி அடிச்சு போட்டுருக்காங்க. சீரியஸ்லி தூக்கி எல்லாரும் கொண்டாடுறாங்க. நல்ல விஷயங்க. திமுகவுக்கு அடிமாடா உழைக்கிற ஆள் அவரு. இருக்கிற எல்லா கேஸு, எல்லா பிரச்சனை எல்லாத்தையும் மாட்டக்கூடிய ஆள் அவரு. இங்க யார் என்ன தவறுதல் செய்தாலும் அருண் இருக்காரு பார்த்து பாப்பல, சும்மா விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாமா. அப்படி ஒரு 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 ப்ரிசர்வ் பண்ணி ஒரு ஊட்டி ஆப்பிள் மாதிரி பாதுகாக்கப்பட்ட அருண் IPS திரும்பவும் சரிங்க தவேகா ஆட்சி தான் வந்துருச்சுல, இனிமே என்ன நடக்குது பாருங்க, எங்க தூக்கி போடுறாங்க பாருங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். கடைசியில பார்த்தா லஞ்சம் ஒழிப்புத்துறை இயக்குனரா அவரை நியமனம் பண்ணிட்டாங்க. செம்ம கடுப்பாயிடுச்சு, காண்டாயிடுச்சு. என்னது இது, எப்படி இப்படி எல்லாம் ஒரு பண்ணலாம், எதுக்காக இப்படி விஜய் அவர்கள் நியமனம் செய்தார் அப்படின்னு பார்த்தா பின்னாடி யார் தெரியுமா, யாருன்னு சொல்றது உங்களுக்கு தான் தெரியுமே, திருமாவளவன் அவர்களுடைய அந்த இது அது எதுவோ நீங்களே வச்சுக்கோங்க. ஸோ அவர் டார்ச்சர் பண்றாராமா. இங்க பாருங்க விஜய், நான் உங்க கூட வரணும், 2 சீட்டு வச்சிருக்கிறேன், நான் வரணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணும், என் MLAவோட சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னா 2 நபர்கள் நான் கொடுக்கணும், என்ன பண்ணும், நீங்க அருண் IPS அவர்களுக்கு அந்த துறையில நீங்க அதிகாரியா போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, வேற வழி இல்லாம என்ன பண்ணிட்டாரு, ஓகேங்க நான் பாக்குறேன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி போடப்பட்டு இப்பதான் நம்ம ஆளுக்கு நிறைய பேர் குவிஞ்சிட்டாங்களே, இவங்க வேணும் அவங்க வேணும், அதெல்லாம் தேவையில்லை. எல்லாம் பக்கா ஸ்கெட்சோட பெரிய லெவல்ல இப்போ தவைக்கா மாறி போச்சு. இந்த நேரத்துல அருண் IPS அவர்களுடைய சுழற்சி, அங்க ஒரு தப்பு நடக்குது, எங்கேயோ என்னமோ நடக்குது, என்னான்னு புரியலையேன்னு மண்டையை போட்டு கசக்கிட்டு இருந்திருக்காங்க. உளவுத்துறைக்கு அப்போ ஸ்ட்ரெயிட்டா ஒரு ரிப்போர்ட் போகுது. அஸ்ராகர் தான் இதை அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. நாங்க இந்தந்த இடத்துல இங்க தவறுதல் நடக்குது, இங்க ரைடு போலாம், இங்க பிரச்சனை இருக்கு, இந்த அமைச்சர்கள் மேல இதெல்லாம் இருக்குன்னு நாங்க கண்டுபிடிச்சி பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு எஸ்கேப் ஆயிடுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு செந்தில் பாலாஜி எங்க போனாரு, அசோக் எங்க போனாரு, ஏவா வேலு எல்லாம் போறாங்க, மொத்தமா வராங்க, எஸ்கேப் ஆயிட்டோம், நாங்க தலைமறைவெல்லாம் கிடையாதுன்னு சொல்றாங்க. திஸ் இஸ் டோட்டலி அன்ஃபேர் அப்படிங்கறத அவர் உளவுத்துறைக்கு ஸ்ட்ரெயிட்டா அடிச்சு விட்டாராமா. தூக்கி போடு, அவ்வளவுதான் கதை முடிஞ்சா, தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு அருண் IPSக்கு இப்ப எங்க தெரியுமாங்க போட்டிருக்காங்களா, ஊடமாஞ்சேரி அப்படிங்கிற காவலர் பயிற்சி பள்ளியில போட்டிருக்காங்களாமா. ஐயோ எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேனே அப்படின்னு சொல்ற மாதிரி கதை தான் இப்ப அருண் IPS அவர்களுக்கு இருக்கு. ஆமா, ஏன்னா நம்ம ஆடுற ஆட்டம் அப்படிங்கிறது ஆடணும், எங்க வரைக்கும் நம்ம கால் நம்மளுக்கே உடஞ்சி நம்மளுக்கே வினையா போயிடக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்க ஆடி இருக்கிறீங்க, இன்னைக்கு உங்களுக்கு வினையா போயிருக்குன்னா யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மாற்றம் அப்படிங்கிறது, ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறது செம்மையா சூப்பருங்க, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்களேங்க அப்படின்னு சொல்லிட்டு தவேக அரசு புகழ்ச்சியா போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அந்த பிளேஸ மகேஸ்வரி அப்படின்னு சொல்லப்படுற இந்த நபர் இதை இந்த பொறுப்புல இருந்து கவனிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த முக்கியமான இந்த சம்பவங்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.